உங்களுக்கு வியூஸே போகலையா? நீங்கெல்லாம் நினைச்சிட்டு இருப்பீங்க, அதாவது நம்ம எல்லாமே கரெக்டா பண்றோம், என் கண்டென்ட் எல்லாம் சூப்பரா இருக்கு, என் தம்ப்நெயில கூட சூப்பரா வைக்கிறேன், ஏன் வியூஸ் போக மாட்டேது அப்படின்னு புலம்பிட்டு இருக்கலாம். ஆனா இந்த ஒரு விஷயத்த நீங்க சத்தியமா நோட் பண்ணியிருக்கவே மாட்டீங்க. ஒரு யூடியூப்ல நம்ம வீடியோ போட்ட உடனே அது வியூஸ் போகிறதுக்கு முக்கியமா இந்த ஒரு விஷயம் அப்படின்றது தேவை. அது என்னன்னு கேட்டீங்கன்னா வேற எதுவும் கிடையாது, டைட்டில் தான். இப்ப நம்ம ஒரு படத்துக்கு போறோம் அப்படின்னா நம்ம என்ன பண்றோம், அந்த படத்தினுடைய பெயர், அந்த பெயரை கேட்டு தான் நம்ம முடிவு பண்றோம், ஓ இந்த படம் இந்த ரிலேட்டடா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. பட் நம்ம யூடியூப் சேனல் அப்படின்றது அப்படி கிடையாது. இப்ப மக்களுக்கு ஒரு விஷயம் தேவை. இப்ப பாருங்க, முக்கியமான விஷயம் என்னன்னா, இந்த நெக் பேண்ட் இருக்குல்ல, ஸோ இது ஒன் பிளஸோட நெக் பேண்ட் நாய்ஸ் கேன்சலேஷன் அப்படின்றது 2.5 வருஷத்துக்கு மேலே யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். ஸோ இந்த இது வேணும்னா கீழே லிங்க் இருக்கு, நீங்க வேணா யூஸ் பண்ணிக்கோங்க. இப்போ நான் எதுக்காக இதை சொல்றேன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இதை வச்சு தான் நம்ம இந்த வீடியோவிலேயே டிராவல் பண்ண போறோம். அதனால தான். ஸோ அஃபிலிட்டி லிங்க் தான் யூடியூப்லேயே இருக்குது, அதை வேணா நீங்க கிளிக் பண்ணிக்கோங்க. அடுத்தது டிஸ்கிரிப்ஷன் கொடுக்கறதுல எஸ்இஓ, ஹேஷ்டேக்கு, டிஸ்கிளைமர் இதெல்லாம் தனித்தனி பார்ட்டா இதனோட இம்பார்ட்டன்ட் சொல்லி வீடியோ போட போறேன். ரொம்ப முக்கியம். நீங்க ஒரு சில விஷயங்கள் தப்பு பண்ணா உங்க யூடியூப் சேனலை காலி பண்ணி விட்டுருவாங்க, எனக்கு நடந்த மாதிரி. கவனம் பாருங்க. ஓகே, இது வேணா கீழே லிங்க் இருக்கு, வாங்கிக்கோங்க. இப்போ இந்த நெக் பேண்ட் இருக்கு பாத்தீங்களா, அந்த நெட் பேங்கை வந்துட்டு நான் ஒரு வீடியோ போட போறேன். இதை புதுசா வாங்கியிருக்கேன், அன்பாக்ஸ் பண்ண போறேன். அப்போ நான் என்ன வீடியோ போடுறேன், வீடியோ மேக் பண்ணிட்டு எல்லாமே பண்ணியாச்சு. இப்போ நான் டைட்டில் கொடுக்கணும். டைட்டில் எப்படி கொடுப்பேன் நான்? ஸோ நெக் பேங்க், அதாவது ஒன் பிளஸோட நெக் பேண்ட் அது அன்பாக்சிங் அப்படின்ற மாதிரி போட்டலாம். ஸோ இது நார்மலா நடக்கக்கூடிய விஷயம். பட் ஆனா அப்படி போடக்கூடாது. இந்த நெக் பேண்ட் அப்படின்றத முதல்ல நியூ நெக் பேண்ட் அப்படின்றத போட்டு அன்பாக்சிங் அப்படின்ற ஒரு பார்ட் பிரிச்சிடணும். ஏன்னா யூடியூப்பை பொறுத்த வரைக்கும் 100 கேரக்டர் தான் ரொம்ப ரொம்ப முக்கியம். 100 கேரக்டர் தான் இருக்கணும். அதனால டைட்டில் இருக்கணும். அந்த 100 கேரக்டர்ல பாதி இதுல இருக்கும். கொஞ்சம் தமிழ்ல சில வார்த்தைகளை நீங்க சேர்த்துக்கணும். ஏன்னா இந்த கண்டென்ட் தமிழ்ல பேஸ் பண்ணது தான் அப்படின்றத நீங்க போட்டுக்கணும். அதாவது வயர்லெஸ் ஹெட்ஃபோன் அப்படின்றத நீங்க அதில் போட்டுக்கணும். அடுத்தது நீங்க இதனுடைய பெயர் ஸ்பெசிபிக்கா இந்த நெக் பேண்ட் அப்படின்றதுக்கு ஒரு பேர் இருக்கும் பார்த்தீங்கன்னா, அந்த மாதிரி. ஸோ இப்படிதான் நீங்க ஒன் பிளஸ் நாய்ஸ் கேன்சலேஷன் நெக் பேண்ட் அப்படின்றத போட்டணும். இப்படிதான் 100 கேரக்டருக்குள்ள அட்ஜஸ்ட் பண்ணி நீங்க போடணும். ஃபர்ஸ்ட் மெயினா காமனான ஒரு விஷயத்த போட்டுட்டு அதுக்கப்புறம் நீங்க ஸோ அதனுடைய தமிழ் அர்த்தத்தையும் போட்டுட்டு தமிழ்லையும் போட்டுட்டு அதுக்கு அடுத்தது பாத்தீங்கன்னா என்ன நம்ம ரிவ்யூ பண்ண போறோம் அதனுடைய ஸ்பெசிபிக்கான உங்களுக்கு இது கொடுக்கணும். அதாவது டைட்டில் ஸ்பெசிபிக்கான அதனுடைய பேரை கொடுத்துடணும். இப்போ நீங்க இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கீங்கன்னா கீழே டைட்டில் நீங்க பார்த்துருப்பீங்க. அதனுடைய தமிழ், அதுக்கப்புறம் இங்கிலீஷ், அதுக்கப்புறம் தமிழ், அதுக்கப்புறம் மறுபடியும் இங்கிலீஷ் அப்படின்ட்டு. ஸோ இந்த கேட்டகரியில தான் நம்ம தம்ப்நெயில் டைட்டில் அப்படின்றது கொடுக்கணும். இப்படி கொடுத்தாதான் ஸ்பெசிபிக்கா தேடக்கூடியவங்களுக்கு அந்த வீடியோ போகும். இங்க 2 விதமான டார்கெட்டை நீங்க அச்சீவ் பண்ணலாம். ஒன்று புதுசா நெக் பேங்க் அன்பாக்சிங் பண்ற வீடியோ பார்க்குறவங்களுக்கு நியூ நெக் பேண்ட் அன்பாக்சிங் அப்படின்றத போட்டு சர்ச் பண்ணாங்கன்னா உங்க வீடியோவும் போகும். இல்ல ஒன் பிளஸ் போட்டு சர்ச் பண்றாங்க, ஒன் பிளஸ் நாய்ஸ் கேன்சலேஷன் நெட் பேங்க்னு அதனுடைய பேரை ஸ்பெசிபிக்கா போட்டு சர்ச் பண்ணாங்கன்னா அதுவும் போகும். ஸோ தமிழ்ல சர்ச் பண்ணும்பொழுது தமிழ் விஷயங்களும் உங்களுக்கு போகும். ஆனா மோஸ்ட்லி தமிழ்ல பண்ண மாட்டாங்க, தங்கிலீஷ்ல தான் பண்ணுவாங்க. பட் தமிழ் அப்படின்றது நம்ம தமிழ் அப்படின்றதுக்காக அதை நம்ம சேர்த்து தான் ஆகணும். அப்பதான் தமிழ் ஆடியன்ஸ்க்கு அது அல்கரிதம் என்ன பண்ணும்னா, ஓ இது தமிழ் ஆடியன்ஸ் இது போல, சரி கொண்டு போய் தமிழ் ஆடியன்ஸ் கொடு அப்படின்ற மாதிரி கொடுக்கும். அதே போலதான் தம்ப்நெயிலையும். ஸோ இதை பற்றி நம்ம தனியா பேசலாம். ஸோ இப்படிதான் நீங்க ஒன்னையும் கேரக்டரை பிரிச்சு வைக்கணும். ஒரு டைட்டில் மேக் பண்றதுக்கு நம்ம நிறைய வேலை அப்படின்றது பார்க்கணும். ஒரு யூடியூப் வீடியோ மேக் பண்றது நாட் அ ஸ்மால் விஷயம். ஸோ அது கொஞ்சம் பெருசு தான். ஆனா அதை சரியா நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம்னா வச்சுக்கோங்களேன், அது ஒரு மேட்டரே கிடையாது. ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாம இவ்வளவு தூரம் பார்த்ததுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. நீங்க அந்த நெக் பேண்ட் ஏதாவது தேடிட்டு இருக்கீங்க, ஏன்னா பைக்ல நான் டிராவல்லாம் பண்றேன், விளாக்லாம் பண்றேன் பார்த்தீங்களா. ஸோ நிறைய ஆன்லைன் டெலிவரிலாம் போறேன்னு பார்த்தீங்களா. அந்த மாதிரி போகும்போதும் சரி, நான் அப்பையில இருந்து கலெக்ஷன் இருக்கிறதுல இருந்து அதை பயன்படுத்திக்கிட்டு இருக்கேன். 2.5-3 வருஷத்துக்கு இருக்கும். சூப்பரா இருக்கு, சார்ஜும் ஃபாஸ்டா ஏறிடும். ஸோ நாய்ஸ் கேன்சலன் வெளுத்து கட்டும், ரொம்ப நல்லா இருக்கு. உங்களுக்கு தேவைன்னா வாங்கிக்கோங்க. ஸோ என்னுடைய அனுபவம் தான் அது. கீழே லிங்க் இருக்கு, டிஸ்கிரிப்ஷன்லயும் இருக்குது, இந்த வீடியோ சைட்லயும் வரும், மறக்காம யூஸ் பண்ணிக்கோங்க. ரொம்ப நன்றி.